வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நண்பர்களே. ஒரு 5 நிமிடம் அமைதியாக சுவாச தியானம் ஏற்றலாம். கண்களை மூடி சுவாசம் உள்ள போறதையும் வெளியில வர்றதையும் கவனிங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக சுவாசத்தை அப்படியே எண்ணிட்டே அப்படியே கவனிங்க. மூச்சு உள்ள இழுக்கும் பொழுது மெதுவாகவும், இன்னும் ஆழமாகவும் மெதுவாகவும் வெளியில விடுறதையும் அப்படியே கவனிங்க. வாழ்க வளமுடன். இப்ப நம்ம மனம் ஒரு அமைதி நிலையில இருக்கிறத உணருங்க. மனம் முற்றிலுமாக எண்ணங்களிலிருந்து விடுபட்டு ஒரு ஆழ்ந்த அமைதியிலே லயமாகி நிற்கின்றது. வாழ்க வளம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வளமுடன். அப்படியே ரிலாக்ஸா உட்காந்துக்கலாம். இப்ப நம்ம சிந்தனை உரைக்கு செல்ல இருக்கிறோம். இந்த சிந்தனை உரை கேட்பதற்கான ஒரு அடிப்படை தகுதி பார்த்தீங்கன்னா மன அமைதி தான். இப்பவே நம்மள ஒரு சிலர் ஏதாவது சில செயல்களை செய்துட்டு இந்த சிந்தனை உரை கேட்டுட்டு இருக்கலாம். இந்த ஆசிரியர் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அதை நீங்க கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. குறிப்பாக நம்ம இனி வரும் வகுப்புகள்ல கூட வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் அதை முயற்சி பண்ணுங்க. அதாவது வீடியோ ஆன் பண்ணிட்டு கிளாஸுக்கு வர்றது. நம்ம அது இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டோம். இப்போ உங்க பேட்ச்ல இருந்து அதை சொல்றோம். ஏன்னா ஒரு மாணவர் உருவாகிறதுல அதற்கான முழு பொறுப்பையும் அந்த அமைப்பை ஏற்றுக்கொள்ளும் இல்லையா? அப்போ நீங்க இன்னும் குவாலிட்டியா இந்த வகுப்பை அட்டன் பண்றதுல, அது வீடியோ வகுப்பா இருந்தா நீங்க எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். இது ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லும்போது இது ஒரு உயர்ந்த ஞானத்தை அடைவதற்கான ஒரு முயற்சி. இந்த முயற்சியில கொடுக்கிறவங்க எவ்வளவு சிறப்பா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும். பெறுபவர்கள் எவ்வளவு உணர்வாக பெற முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ கொடுக்கிறவங்களும் பெறுபவர்களும் சரிங்களா, அந்த முழு உணர்வோட அது நிகழும் போதுதான் அது முழுமை அடையும். அப்போ நம்ம மற்ற செயல்கள் எல்லாம் செய்து கொண்டே ஒரு சிந்தனை உரையை கேட்கிற ஒரு சூழலை இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் மாற்றிக்கோங்க.
ஈவினிங் சிந்தனை உரை இது எல்லாமே கேட்குறோம். ஓகே, எல்லா வகுப்புக்கும் நான் அப்படி சொல்ல வரல. பட் இது ஒரு தியானம் பண்ணீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்களோ அப்படி இந்த சிந்தனை உரை பொறுத்த வரைக்கும் நீங்க இருக்கணும்னு நினைக்கிறோம். சரிங்களா? ஒரு இது வந்து ஆக்சுவலா நம்ம வேதாத்திரி மகரிஷி அவங்களோட மையத்துக்கு சென்றோ அல்லது அவர் இருக்கிற ஆழியாருக்கு சென்றோ நம்ம பெறக்கூடிய ஒரு பயிற்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இடத்துக்கு போய் நீங்க இந்த பயிற்சியை பெற்றா எப்படி இருப்பீங்களோ அப்படி நம்ம அடுத்த வகுப்புல இருந்து ஒரு முயற்சி செய்வோம். நம்ம வீட்டுக்குள்ள இருந்தே இந்த பயிற்சியை பெறுவதனால நம்ம எப்பவும் போலயே நம்ம ரொட்டீன் லைஃப் ஸ்டைல் இருந்துட்டே இதை அட்டன் பண்ணணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நமக்குள்ளே ஒரு சேஞ்ச், அதாவது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல நம்மளோட அந்த உருவ அமைப்பு, உடை மாற்றம் எல்லாமே கூட நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? அப்படி இருந்தாலே நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். வீட்டில் எப்பொழுதும் போல இந்த பழைய உடைகளை அணிந்து கொண்டு அல்லது குளிக்காமல் ஒரு பக்தி பூர்வமா இல்லாம ஒரு யோக பயிற்சி அட்டன் பண்றதுக்கும், காலையில் எழுந்து அந்த அற்புதமான தூய நீரிலே குளித்து உடல் தூய்மை செய்து ஒரு நல்ல ஆடைகளை உடுத்தி ஒரு தெய்வீக தன்மையோட இதை அட்டன் பண்றதுக்கும் நிறைய நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. எல்லாமே மனசுல தாங்க இருக்கு. அதனால இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு இறைவனை உணர்வதற்கான ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத நிறைய மனசுல அடிக்கடி சொல்லிட்டே வரணும். இந்த ஒவ்வொரு பயிற்சியுமே இறைவனை உணர்வதற்கான ஒரு பயிற்சி. அப்ப அந்த இறைநிலை உணர்வை பெறணும்னா அதற்கான அளவு நாம் எப்படி இருக்கணும்னா அந்த டெடிகேட்டடா இருந்து பழகணும். சரிங்களா? இந்த டிசைப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சீடர்களுக்கு ஆங்கிலத்தில் என்னன்னா டிசைப்பிள் என்று சொல்லுவாங்க. டிசைப்பிள் அப்படின்னுடைய பேஸ் வந்து டிசிப்ளின். டிசிப்ளின் அப்படிங்கிறதுல இருந்து தான் டிசைப்பிள் அப்படிங்கிற வேர்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு சீடனுக்கான ஒரு முதல் தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரு காட்டிய வழியிலே அதை சரியாக முறையாக கடைபிடித்து நடப்பது, ஒழுக்க விதிப்படி நடப்பது. இந்த ஒழுக்கம்னா வந்து ஏதோ கற்பு நெறியில தவறுறதா ஒழுக்கம் இல்லை அப்படின்னு இந்த சமுதாயம் நினைக்குது. அப்படி கிடையாது. தனக்கோ பிறருக்கோ துன்பத்தை கொடுக்கிற அனைத்துமே ஒழுக்கம் மீறல் தான். சரிங்களா? தனக்கோ பிறருக்கோ நன்மை கொடுக்கறது எல்லாமே ஒழுக்கம் தான். அப்ப மகரிஷி சொல்லுவாங்க, நீங்க எதை கடைபிடிக்கிற கொஞ்சம் கஷ்டமா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் ஒழுக்கம்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப காலையில எந்திரிக்கிறது கஷ்டமா இருக்கா, அப்ப அது ஒரு ஒழுக்கம். நைட் நேரத்துல தூங்குறது கஷ்டமா இருக்கா, அது ஒரு ஒழுக்கம். சரிங்களா? சாப்பாடு அளவோட நிறுத்துறதுக்கு கஷ்டமா இருக்கா, அது ஒரு ஒழுக்கம். அப்படி இந்த வகுப்புல நம்ம அட்டன் பண்றது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் இல்லையா? நீங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்து பாருங்களேன், பர்ஃபெக்டா இருப்போம். ஒரு நாலு அடுத்த வகுப்புல இருந்து அதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க நிச்சயமா. சரிங்களா? அதுல நம்ம WCSCல ப்ரொஃபஸர் லெவலுக்கு இருக்கிறவங்க யாராவது உள்ள இருந்தீங்கன்னா நீங்க வீடியோ ஆன் பண்ண வேண்டாம். மற்றவங்கள நீங்க தாராளமா ஆன் பண்ணலாம். சரிங்களா? அப்படி யாரும் பெரிதா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் மற்றவங்க எல்லாருமே நீங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த 1.5 மணி நேரம் கிளாஸ் நீங்க நேரடியா மகரிஷி கிட்ட நம்ம மையத்துக்கு வந்து அட்டன் பண்ண ஒரு ஃபீல் உங்களுக்கே கிடைக்கும். ஏன்னா அந்த இடத்த நீங்க தூய்மை பண்ணிடுவீங்க. ஏன்னா வீடியோவில் அந்த இடம் தெரியும். ஒரு பர்ஃபெக்டான இடத்துல உட்காருவீங்க. ஒரு பர்ஃபெக்டான ட்ரெஸ்ஸு நீங்கள் வேர் பண்ணியிருப்பீங்க. ஒரு நோட்டு பேனா எல்லாம் நீட்டாக இருக்கும். தியானமாக அது அப்படியே தியானமாகவே இருக்கும். உங்கள் எல்லாருடைய வீட்டையும் கூட நீங்கள் அந்த வீடியோவில் காமிக்கணும். சரிங்களா? அது எதுக்காகனா நாம் அதை சரிப்படுத்தி கொள்வதற்காக நான் சொல்கிறேன். எல்லாரும் அப்படி காட்ட முடியாது. யாராவது உரம்பரை வந்துட்டாங்கன்னா நிறைய பேர் வீட்டில் போய் வெளி ரூமை விட்டுட்டு உள் ரூமெல்லாம் சாத்திட்டு வந்துடுவாங்க. ஏன்னா உள்ளே போனால் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் வந்து
ஆன்மீகத்திற்கு டிஸ்டர்ப் பண்ற ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம். உங்க வீட்டில் ஒன்று ப்ராப்பரா இல்லைன்னா உங்க மனம் வந்து ப்ராப்பரா இருக்காது. ஏன்னா நீங்க அதை பார்த்துட்டே இருக்கிறீங்க. சரி, இதை பற்றியெல்லாம் நிறைய பின்னாடி பேசுவோம். இன்னைக்கு நான் வேற ஒரு டாபிக் உங்களுக்கு பேசுறதுக்காக வந்தேன். நீங்க அடுத்த வகுப்புல இருந்து எல்லாருமே வீடியோவில் வரக்கு முயற்சி பண்ணுங்க. இது கட்டாயம் அல்ல, உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல விஷயம். நீங்க செய்து பார்த்துட்டு கூட ரிசல்ட் சொல்லுங்க. இது நல்லா இருக்குதா, இல்லை நல்லா இல்லைன்னா விட்டுருங்க. நான் சொல்றேனேன்னு எதையும் செய்ய வேண்டாம். நீங்க செய்து பாருங்க. அந்த டெடிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வர்றதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ என்னால் பேசுறப்ப என்னால் மற்ற வேலைகளை செய்துட்டு பேச முடியாது, சரிங்களா? ஆனால் கேட்குறவங்க மற்ற வேலையை செய்துட்டு கேட்க முடியும். அதனால அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம சேஞ்சஸ் இம்ப்ரூவ் கொண்டு வருவோம். அந்த கிளாஸோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்றோம். கேட்குறவங்களுடைய சூழலை மாற்றி அமைக்கிறோம். சரிங்களா? சரி, ரைட். அதனால நிச்சயமா இது நல்லா வரும். சிறப்பாக பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, தியானத்தினுடைய நுட்பங்களை உங்களுக்கு பகிர்ந்துக்க போறோம். இப்போ ஆசிரியர் பயிற்சி பற்றி எல்லாமே சொல்லிட்டோம். இன்னும் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த வகுப்புல நாம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வகுப்பாக உங்களுக்கு சொல்லிட்டே வரப்போறோம். சரிங்களா? இன்றைக்கு வந்து தியானத்தினுடைய நுட்பங்கள் சிலவற்றை சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல போறோம். சரிங்களா? இந்த இரண்டுமே இன்னைக்கு வகுப்புல இருக்கும். சரி, முதல் விஷயம் தியானம். தியானம் நீங்களும் ஒரு வருஷமா குறைஞ்சது இந்த வகுப்பு கலந்துகிட்டதுல இருந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. நிறைய தியானங்களை கத்துருக்கிறீங்க. இந்த தியானத்துல என்னதான் நிகழ்கிறது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை கேட்டா, நம்ம இறை வணக்கத்திலிருந்து உலக நல வாழ்த்து வரைக்கும் ஒரு சிந்தனையை செலுத்தணும். நீங்க ஆல்ரெடி ஓராண்டு காலம் இதை கத்துக்கிட்டு வந்திருக்கிறதுனால நான் சொல்றதை உங்களால் எளிமையா புரிஞ்சுக்க முடியும். புதிய நபர்களா இருந்தா நீண்ட நேரம் தேவை. உங்களுக்கு நீண்ட நேரம் தேவையில்லை. இப்ப தியானத்துல நாம அமர்றோம். அமர்றதுக்கு ஒரு இருப்பு நிலையை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. தியானத்துல அமர்றதுக்கு இருப்பு நிலையை ஒரு நிலையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது சுகாசனமோ, பத்மாசனமோ, சித்தாசனமோ, வஜ்ராசனமோ அல்லது சேராசனமோ என்ன வேணா வச்சுக்கோங்க. சேராசனம் முடிஞ்ச வரைக்கும் போடாதீங்க. முடியலைன்னா போட்டா தப்பில்லை. சரிங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமா உடற்பயிற்சி பண்ண பண்ண சேராசனம் சுகாசனமா மாறி அடுத்தடுத்த நிலைக்கு அதை டிராவல் பண்ணும். குறைஞ்சது சுகாசனம் இருக்கணும். ஒரு மணி நேரம் உங்க உடல் அசையாம இருக்கிற அளவுக்கு நம்ம உடலுக்கு பயிற்சி கொடுத்து தயார்படுத்தி வைக்கணும். எதற்காக முன்னோர்கள் தியானத்திற்கு முன்னாடி ஆசனம், பிராணாயாமம், நியமம் எல்லாம் கடைபிடிக்க சொன்னாங்கன்னா, இந்த உடல் பக்குவ நிலைக்கு வந்தாதான் உடலுக்குள்ள இருக்கிற மனதை நீங்க பக்குவப்படுத்த முடியும். மனசை பக்குவப்படுத்தணும்னா அதுக்கு உடலினுடைய சப்போர்ட் வேணும். ரெண்டு ஒன்றோடு ஒன்று சார்ந்தது. இப்போ உடல் கெட்டு போச்சுன்னா மனமும் கெட்டு போயிடும். அப்போ உடல் நல்லா இருக்கிற உடல்ல தான் அந்த மனதை நீங்களால சரிப்படுத்த முடியும். புரியுதுங்களா? இப்போ ஏணி இருக்கு, மேலே ஏறி ஒரு பொருளை சரி பண்றீங்க அப்படின்னா அந்த ஏணி எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ராங்கா ஆடாம இருக்கணும். மேலே ஃபேனா ஏதோ ஒரு லைட்டா ஆடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஏணி ஆடாம இருந்து மேலே ஏறினீங்கன்னா தான் அந்த லைட்டை ஆடுற லைட்டையோ ஆடுற ஃபேனையோ சரி பண்ண முடியும். ஏணியே ஆடிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதை கண்டிப்பா சரி பண்ண முடியாது. அது போல இந்த உடல் ஆரோக்கியமாக இல்லாமல் நீங்க தியானத்திற்குள்ள ஆழமாக பயணிக்க முடியாது. அப்போ ஒரு பொசிஷன், ஏதாவது ஒரு பொசிஷனை நீங்க தேர்ந்தெடுத்துங்க. சுகாசனம். ஓகேவா? கைகள் கோர்த்த நிலையில. ஓகேங்களா? அப்போ கீழே ஒரு மேட் போட்டுக்கணும் கண்டிப்பா. எதுக்காக மேட் போடணும்? நம்மளுடைய ஜீவகாந்த ஆற்றல் பூமியினுடைய காந்தத்தோடு தொடர்பு இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அது ஈர்த்து கொண்டே இருக்கும். அது பூமியோட இயல்பு, தவறு கிடையாது. அது அதனுடைய இயல்பு. தியானம் செய்யும் போது நம்ம ஆற்றல் விரயம் இல்லாமல் இருப்பதற்காக தியானமோ யோகா எதை செய்தாலும் நீங்க பூமிக்கு மேல ஒரு விரிப்பு, மின் கடத்தா பொருள் விரிப்பு, அது பாயாகவோ துணியாகவோ ஏதாவது ஒன்று இருக்கலாம், அதை போட்டு அதன் மேல் அமர்ந்து கொள்ளுங்க. தியானத்திலே கண்களை மூடிய நிலையில் இருக்கிறோம். ஏன் கண்களை மூடணும்னா கண்களுக்கு மனதுக்கு தொடர்பு இருக்கு இல்லையா? கண்ணை திறந்து பாருங்க.
கண் ஒரு மேட்டை பார்க்குது, ஒரு வீட்டை பார்க்குதுன்னா மனசு அதை சார்ந்த எண்ணங்கள்ல ஓடிடும். அப்போ ஏன் கண்களை மூடி தியானம் பண்ணணும்னா மனம் வெளியே செல்லக்கூடாது. அதனாலதான் கண்ணை மூடி தியானம் பண்றோம். அப்ப கம்பல்சரி அரை மணி நேரம், 20 நிமிஷம், 1 மணி நேரத்துக்கு கண்ணை திறக்க கூடாதுன்னா திறக்கக்கூடாது. கண்ணை மூடி இருக்கணும், அவ்வளவுதான். கண்ணை மூடி இருப்பதே ஒரு பெருந்தியானம் தான். சரி, இப்படி கண்ணை மூடின உடனே என்ன நடக்கும்னா நம்ம மனதில் எண்ணங்கள் எழுச்சி பெறுவதற்கு ஆரம்பிச்சிடும். இயற்கை. ஆக்சுவலா எண்ணங்கள் எப்பவுமே எழுச்சி பெற்று கொண்டேதான் இருக்குது. நீங்க ஒரு செயல் செய்யறப்ப அது தடையாகுது. அப்புறம் செயலை நிறுத்தினீங்கன்னா மறுபடியும் எழுச்சி பெறுது. அப்ப என்ன ஓட்டங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்குது. இப்ப அந்த எண்ண ஓட்டங்களை தியானத்துக்கு தயார்படுத்தணும். இப்ப என்ன பண்ணிட்டோம், ஒரு மேட் மேல உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. தியானத்துல உயர்ந்த நிலைக்கு செல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட இடத்திலே உட்காரணும். உங்க வீட்டுல ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டு அங்க ஒரு மேட்டு, ஒரு நல்ல விரிப்பா கூட இருக்கலாம், ஒரு குஷன் மாதிரியான ஏற்பாடு கூட செய்து கொள்ளலாம். ஏன்னா நம்ம நீண்ட நேரம் இனிமேல் தியானிக்க போறோம். அதுக்கு ஒரு தலையணி, ஒரு காட்டன் துணி மாதிரி உட்கார்ற இடத்துல கொஞ்சம் ஹைட்டாகவும், கால் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஹைட் கம்மியாகவும் வச்சு நல்ல செட்டிங்கை நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா இறை உணர்வதற்கு ஒரு இடத்துல போய் அமர போறீங்க. அந்த இடத்த நீங்க எப்படி உயர்வா வைத்து கொள்ளணும்னு பாருங்க. அதுக்கு நான் அலங்காரம் எல்லாம் பண்ண சொல்லல. அது தூய்மையா பார்க்கறதுக்கு தெய்வீகமா பார்த்தாலே போய் உட்கார்ந்து எல்லாரும் தியானம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அந்த இடம். அதுக்குன்னு ரொம்ப இடமும் தேவையில்லை. நீங்க உட்கார்ற அளவுக்கு அந்த 2x2 அந்த அளவுக்கு இருந்தா போதும். இல்லாட்டி ஒரு சின்ன துண்டை போட்டு நம்ம உட்காந்துக்கலாம். பட் ஒரே இடமாக இருக்கிறது சிறப்பு. ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்து நீங்க தியானம் பண்ண பண்ண அந்த பிரபஞ்ச சக்தி அந்த இடத்துல குவிஞ்சு பழகிக்கும். அப்ப அது உங்களுக்கு தொடர்ந்து அந்த ஆற்றல் உங்க இல்லத்துக்குள்ள பரவறதுக்கு ஒரு பெரும் வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? அதே போல ஒரே திசையை நோக்கியும் பண்ணலாம். ஒரே மாதிரி உட்கார்றங்க, அதுதான் கான்செப்ட். அப்படி வச்சுக்கோங்க. ரைட். ரெண்டாவது, இப்ப தியானத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயும் நம்ம இந்த வையகத்தை வாழ்த்துறோம். நம்மளோட முறைப்படி எல்லா பக்கம் இறைவனுக்கும் குருவனுக்கும் தொடங்கி தான் தவம் தொடங்கும். நாம உலக நல வாழ்த்திலிருந்து இதை தொடங்குறோம். அப்ப உலக நல வாழ்த்து அப்படின்னு சொல்லும்போது மனம் நாம வாழ்ற இந்த பூமியை, பூவுலகம் முழுசா நினைச்சு அங்க இருக்கிற எல்லா உயிர்களையும் நினைத்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என வாழ்த்துக்கிறோம். இப்ப வாழ்த்துமைன்னு உங்களுக்கு தெரியும். மகரிஷி அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை வாழ்த்து மந்திரம். அந்த மந்திரத்தை மகா மந்திரமாக, உலக நல வேள்வியாக நம்ம 5 முறை கண்களை மூடி சொல்றோம். அப்ப இப்பவே தியானம் தொடங்கிருச்சு. எப்ப நீங்க கைகளை கோர்த்து கண்களை மூடி அமர்ந்தீங்களோ அப்பவே என்ன ஆயிடுச்சு, தவம் துவங்கி விட்டது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தவம் துவக்கம், ஆக்கினை. சரிதானா? தவம் ஆக்கினை, தொடக்கம் உருவ மையத்திலேயே கூர்ந்து கவனிக்கலான்னு சொல்றப்பதான் நாம தவம் தொடங்குறத நினைக்கிறோம். அது வல்ல, அது வல்ல. தவம் எங்கே துவங்குகிறது? அந்த உலக நல வேள்வியிலேயே தவம் தொடங்கி விட்டது. நீங்க அப்பவே இந்த தவத்துக்குள்ள வர்றதுக்கு தயாராகி உள்ள வந்துட்டீங்க. அதற்கப்புறம் இறை வணக்கம், இறைவனை நினைந்து வணங்குகிறோம். அந்த இறையாற்றலோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். அந்த இறையாற்றலுக்கு நன்றி செலுத்துகிறோம். இறையாற்றலினுடைய மதிப்பையும் பெருமையும் உணர்கிறோம். இறை தன்மையை உணர்கிறோம். இதெல்லாம் இறை வணக்கத்துல நடக்குது. அப்புறம் குரு வணக்கம். குருவை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி அவருடைய உயர்வை எல்லாம் உணர்ந்து, இத்தனையும் குரு வணக்கத்துல நடக்குது. அந்த குரு மகான்களோடு உயிர் கலப்பு பெறுகிறோம். அவர்களுடைய ஆற்றலையும் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப இறை வணக்கம், குரு வணக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இட தூய்மை. இட தூய்மை நம்மளோட நாடி சுத்தி எல்லாம் கிடையாது.
சரிதானுங்களா? முதல்ல சில நாள் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? நம்ம டைரக்டா மெடிடேஷனுக்குள்ள போயிடலாம். பண்றது தவறு கிடையாது. பட் நமக்கு அது தேவையில்லைன்னு அப்படிங்கிறதுனால நான் விட்டுறேன். மகரிஷி இருந்தப்ப அது யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல. அப்ப அது செய்து பார்க்குறோம். அது தேவையில்லாம இருக்குது. நம்ம நேரடியா தியானத்துக்குள்ள போக முடியுது. அதனால அது தவிர்த்துக்கலாம். அப்போ இறைவணக்கம், குரு வணக்கம் பாடிட்டோம். பாடிட்டு இட தூய்மை செய்கிறோம். ஏன்னா அந்த தியானத்துக்கு ரொம்ப முக்கியம் பாசிட்டிவான ஃபீல்டு. இந்த தியானம் நல்ல நிலையில நம்ம முழுமையா உணரணும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதைத்தான் மகரிஷி அவர்கள் இந்த இட தூய்மை அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி அதுல ஒரு மந்திர சொல் மாதிரி நமக்கு அமைச்சு கொடுக்குறாங்க. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்போ நாம் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த இடத்தை சுற்றிலும் அல்லது நம்முடைய இல்ல வளாகம், நிறுவன வளாகம், நாம் இருக்கின்ற அந்த பகுதி முழுக்க முழுக்க ஒரு டிவைன் பவர் அங்க நிறைறத நம்ம உணரணும். அதான் இட தூய்மை. அதுக்கெல்லாம் நீங்க வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்க இப்ப ஆசிரியர் நிலையில இருக்கிறதுனால நான் இது கொஞ்சம் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஆழமா சொல்ல வேணும். ஏன்னா தியானத்துல என்ன நடக்குதுன்னு முதல்ல உங்களுக்கு புரியணும். நீங்க அதை ஃபீல் பண்ணணும். அப்பதான் அடுத்தவங்களுக்கு இதை உங்களால போய் என்ன பண்ண முடியும், கொண்டு சேர்க்க முடியும். சரி, அப்போ இட தூய்மை அந்த வார்த்தையிலேயே நமக்கு மகரிஷி தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த இடத்தை தூய்மை செய்யணும். ஏன்னா நம்ம இல்லமா இருக்கலாம், அல்லது மன்றமா இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். அங்க ஒரு பாசிட்டிவிட்டி தான் முழுசா நிரம்பி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்ப அங்க எதிர்மறையான சக்திகள் நிறைய நம்ம இல்லங்கள்ல இருக்கும். எந்த இடத்துலயும் இருக்கும். ஏன்னா எல்லா மனிதர்களும் வந்து போற இடம். அதனாலதான் இந்த திருஷ்டி பொம்மை எல்லாம் வீட்டுல வச்சிருப்பாங்க. அதுல எல்லாம் சயின்ஸ் இருக்கு. சரிங்களா? நம்ம வீடு பார்த்து நல்லா இருக்குது, அழகா இருக்குது, இவ்வளவு நல்லா இருக்குதுன்னு நினைச்சிட்டாங்கன்னா அந்த தாட் நெகட்டிவ் தாட்டா இங்க வந்து நின்னுக்கும். எதிர்மறை சக்தியா உங்க வீட்டுக்குள்ள வந்துடும். இன்னும் எத்தனையோ பேர் எங்கெங்கோ இருந்து நம்முடைய சொந்தங்கள், இன்னும் உறவுகள் நல்லதையும் பிளஸ்ஸிங்கும் அனுப்புனாலும் அது வந்துடும். நம்மளை நினைச்சு பொறாமப்பட்டாலும் அது வந்துடும். இல்லை நாம யாராச்சுக்கு துன்பம் கொடுத்து அந்த சாப அலைகள் கூட வந்துடும். நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை கட்டி இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸும் இருக்கும். இன்னும் அந்த சமுதாயத்தில் இருக்கிற சமுதாய கர்ம வினைகள் கூட நம்ம வீட்டில் கலந்துதான் இருக்கும். அப்ப இந்த வீடு அப்படிங்கிறது காந்தக்களம் நிரம்பி இருக்கிற ஒரு இடம். பிரபஞ்சம் முழுக்க காந்தக்களம் இருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரபஞ்சம் முழுக்க ஒரு கடலுக்குள் இருக்கிற பொருட்கள் போலதான் இந்த பிரபஞ்ச காந்தத்துக்குள்ள நம்ம எல்லாரும் கடக்கிறோம். நமக்கு உள்ளேயும் வெளியும் தண்ணி நிரம்பி இருக்குது. என்ன தண்ணி? காந்த நீர். காந்தமே நமக்கு உள்ளாகவும் நம்ம உடம்புக்குள்ளாகவும் நம்ம வீட்டுக்குள்ளாகவும் வீட்டுக்கு வெளியெல்லாம் நிரம்பி இருக்கு. அப்ப இது எப்படி இருக்குதுன்னா அசுத்தமான காந்தமா இருக்கு பொதுவா. அப்ப அதையே தூய்மை செய்யறோம் நம்ம. எதன் மூலமாக? அந்த இறை ஆற்றலை அழைத்து இந்த இல்லம் முழுக்க நிரப்புறோம். இது நிரம்புமா அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் மனதால நீங்க எதை உணர்ந்தீர்கள் என்றாலும், உணர்வுபூர்வமாக செய்தீர்கள் என்றாலும் அது நடக்கிறதுக்கு ஆரம்பித்து விடும். ஏன்னா நம்ம மனம் என்பது ஒரு காந்தம். அது எங்கும் செல்ல வல்லது, எல்லாம் வல்லது. அப்ப அந்த மனதினுடைய ஆற்றலை கொண்டு நம்ம என்ன பண்றோம்? அந்த இறை ஆற்றலை நம்ம இல்லம் முழுவதும் நிரப்புறோம். அப்போ ஒரு மேலிருந்து ஒரு அருவி போல அந்த பிரபஞ்ச இறை சக்தி உங்க வீடு முழுக்க நிரம்பி என்ன பண்ணுது? ஒரு பாட்டில்ல தண்ணீரை ஊத்துனீங்கன்னா உள்ள இருக்கிற காற்றெல்லாம் வெளியே போயிடும் இல்லையா? இப்போ எம்டி பாட்டில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ள என்ன நிரம்பி இருக்கு? காற்று நிரம்பி இருக்கு. இப்போ நீங்க தண்ணி ஊத்த ஊத்த காற்று என்ன ஆகும்? ஒரு துளி கூட இல்லாம எல்லாமே வெளியே போயிடும். பார்த்துருக்கீங்களா? அது போல
அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம குடும்பத்துக்குள்ள இல்லத்துக்குள்ள இறங்க 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 நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை ஆற்றல்கள், சக்திகள் எல்லாமே என்ன ஆயிரும், வெளியே போயிடும். இந்த சாம்பிராணி புகையெல்லாம் போடுவாங்க. அது எதுக்காக? அங்க இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் போய் பாசிட்டிவிட்டி வரணுங்கிறதுக்காக. அப்ப நம்ம அந்த இடத்தை தூய்மை செய்யறோம். அந்த இட தூய்மை இப்ப ஆரம்பத்துல உங்களை சுற்றி கொஞ்சம் தூரத்துக்கு தூய்மையா இருக்கும். நீங்க நல்லா தியானம் பண்ணீங்கன்னா அந்த தூய்மை வந்து பெருகிட்டே இருக்கும், பெருகிட்டே இருக்கும். அப்ப உங்க இல்லம் முழுக்க அந்த ஆற்றல் நிரம்பி இருக்கும். அப்புறம் இல்லத்தை கடந்து நிரம்புற மாதிரி நீங்க கவனிக்கலாம். அப்ப இந்த பூமி முழுக்க நிரம்புற மாதிரி கவனிக்கலாம். ஏன்னா நாம் இருக்கும் இடம்னு தான் சொல்லியிருக்கார் மகரிஷி. நாம் இருக்கும் இடம் பூமி. அப்ப பூமியை சுற்றிலும் அந்த ஆற்றல் நிரம்புறதை உங்களால உணர முடியும். எல்லாருக்கும் உணர்த்தவும் முடியும். அப்ப நம்மளுடைய இல்லம் முழுவதும் ஒரு தூய ஆற்றல் நிரம்பிருச்சு அப்படிங்கிற உணர்வுக்கு நாம வரணும். இன்னும் ஒரு படி மேல போய் பிரபஞ்சம் முழுக்க நிரம்புறதையும் நம்ம கவனிக்கிற அளவுக்கு நம்ம மனம் வந்து விரிந்து வரணும். நாம் அமர்ந்துள்ள இந்த பிரபஞ்சம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பினா இது உயர்பெரிய மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையில சொல்ற இட தூய்மைன்னு மனசுல வச்சுக்கோங்க. அப்ப இட தூய்மை சொல்லியாச்சு. அடுத்தது அருள் ஆற்றல் பாய்ச்சுதல். அதற்கு விளக்கம் தெளிவா சொல்லிட்டாங்க மகரிஷி. அதுக்கு பேர் என்னங்க? அருள் ஆற்றல் பாய்ச்சுதல். அப்ப நம்மை சுத்தி என்ன இருக்குது? இறை சக்தி இருக்கு, அருள் சக்தி இருக்கு, அது ஆற்றலாக இருக்கிறது. அப்ப அந்த அருள் ஆற்றலை நாம் என்ன பண்றோம்? நமக்குள்ள பாயறதுக்கு விடுறோம். இப்ப இத்தனை நேரம் நம்ம சுத்தி தான் நிரம்ப வச்சோம், உள்ள வரல, நமக்குள்ள அது வர்றதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கல. அது அனுமதி கொடுக்கலைன்னா வராது. அது இயற்கை, அப்படிதான் இருக்கும். அப்ப அருளாற்றல் பாய்ச்சுதல்ல அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையாக. இந்த அலை அலை 2ல இருந்து 4, 6, 8 வரைக்கும் நீங்க சொல்லிக்கலாம். அது உணர்வு பூர்வமா வரணும், அவ்வளவுதான். பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம்னா அந்த நம்மளை சுத்தி நிரம்பி இருக்கிற அந்த தெய்வீக சக்தி அது எனக்குள்ளேயும் பரிபூர்ணமாக நிரம்பட்டும். இத்தனை நேரம் என்னை சுத்தி நிரம்பி இருந்தது, அதுவே அழுத்தமா இருக்கும். இப்ப எனக்குள்ளேயும் அது நிரம்பட்டும் அப்படின்னு நான் சங்கல்பம் செய்யும்போது அந்த ஆற்றல் நமக்குள்ள எல்லா திசைகளிலிருந்தும், ஏன்னா கடல் நீர் எப்படி எல்லா திசையிலையும் சூழ்ந்து அழுத்திட்டு இருக்கோ அப்படி அந்த இறையாற்றல் எல்லா திசையிலிருந்து நம்மளை சூழ்ந்து அழுத்தி கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த ஆற்றல் நீங்க உள்ள போகட்டும்னு சொன்னீங்கன்னா அடுத்த நொடி அது என்ன ஆகும்? அபரிவிதமா நமக்குள்ள பாய்ந்து நிரம்பறக்க ஆரம்பிக்கும். அப்படி நிரம்பும் போது நம்ம உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற எல்லா உறுப்புகள்லையும் எல்லா செல்கள்லையும் இருக்கிற எதிர்மறையான சக்திகளை எல்லாம் அது வெளியே தள்ளிடும். எப்படி வீட்டை தூய்மை பண்றோமோ அதே மாதிரிதான் நம்ம உடலையும் தூய்மை பண்றோம் நம்ம. அப்போ அந்த தூய்மை நடக்க நடக்க உடல்ல இருக்கிற தேவையற்ற சக்திகள், வினைகள், பதிவுகள் எல்லாம் முற்றிலும் வெளியேறிடும். அப்ப தூய பிரபஞ்ச இறை சக்தி நிரம்பி இருக்கிற இடமாக நம்முடைய உடலும் இருக்கும், நம்மை சுற்றி இருக்கிற அந்த பகுதியும் இருக்கும். ரெண்டும் இரண்டரை கலந்து கூட நிற்கும். உங்களால் நல்லா உணர முடியும். அப்ப வெளியில நிரம்பி இருக்கிற காந்த ஆற்றல் எல்லா திசைகளிலிருந்து தோளின் வழியாக நமக்குள்ளாக பரிபூரணமாக பாய்ந்து நிரம்பி இருப்பதை நம்மால உணர முடியும். அது நீங்க நல்லா ஃபீல் பண்ணணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கூட எடுத்துக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த சக்தி ஈர்ப்பு தவம் அப்படின்னு ஒண்ணு வந்து நடத்துறோம். நீங்க அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆரம்ப காலத்துல அந்த ஆற்றலை நீங்க ஆழமா பெறுவதற்கு அப்படியே மேல இருந்து அருவி போல நம்ம உச்சியில பாய்ந்து உச்சியிலிருந்து ஒவ்வொரு பகுதியா நினைச்சு 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 பாதை வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா அதுவும் அருளாற்றல் பாய்ச்சதுலே தான். பட் அது ஒரு தனி மெடிடேஷனை நம்ம ஃபீல் பண்ணி வைக்கிறோம். அப்ப நமக்குள்ள முழுமையா அந்த எனர்ஜி இறங்கிருச்சு. அதற்கு அடுத்தது அருள் காப்பு. இந்த இறை ஆற்றலை காப்பாக போட்டுக்கொள்றோம். இதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. அப்ப அந்த இறை சக்தி நம்மளை சுற்றி அப்படியே பாதுகாப்பாக இருக்கிறத
நாம உணர்றோம். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது அன்னை தந்தை ஆசான் வணக்கம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும்னா எல்லாருடைய வாழ்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல குறிப்பாக அன்னை தந்தை ஆசானுடைய வணக்கம், அவங்களுடைய வாழ்த்துக்கு நிகரான வாழ்த்து உலகத்திலேயே கிடையாது. உலகத்திலேயே கிடையாது. சரிங்களா? இப்ப இவ்வளவு நாள் நீங்க உங்களுடைய அம்மாவை, அப்பாவை, குருவை நினைந்து வணங்கி இருப்பீங்க. அடுத்த மகான்களை சொன்னோம்னா அதையும் நினைச்சு வணங்குவீங்க. இனிமேல் நீங்க ஒரு ஆசிரியராக இருக்கும்போது இந்த நுட்பத்தை நீங்க பயன்படுத்தணும். அன்னைக்கு வணக்கம் அப்படின்னா நீங்க உங்க அம்மாவை மட்டும் நினைக்க கூடாது. அம்மாவை நினைச்சுக்கணும். அப்படியே அவங்களோட அம்மா அப்பா 2 பேரும் நினைக்கணும். அப்படியே நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணீங்கன்னா அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி பல ஜென்ம முன்னோர்களை உங்களால் நினைவு கூற முடியும். அவங்களோட உருவம் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு முன்னோரோ 2 முன்னோரோ உருவம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் உருவம் தெரியாது உங்களுக்கு. அப்படி அவங்க உருவம் தெரியணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை. தெரிஞ்ச வரைக்கும் உருவத்துல நீங்க கவனித்து கொண்டு தெரியாதவங்கள ஒரு ஆத்ம சக்தியா நினைச்சு வணங்கிக்கோங்க. இது உங்கள் ஆசிரியர்களுக்காக மட்டுமே நான் சொல்ற விஷயம். இது போய் பப்ளிக்ல எல்லாருக்கும் இப்படி பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லாதீங்க. அம்மாவை வணங்கினாலே அம்மாவுக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை முன்னோர்களையும் வணங்குறதுக்கு சமந்தான். இருந்த போதும் நம்ம அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி கூறுகிற விதமாக அவங்ககிட்ட ஆசிகளை பெறுகிறோம். பரிபூரண ஆசிகள். அப்ப அவங்க நல்லா நம்மளை தலையில கை வச்சு நல்லா பிளஸ் பண்ணி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நாம அந்த வாழ்த்தை பெற்றுக்கொள்றோம். அம்மாலிருந்து பிரபஞ்ச அன்னை வரைக்கும் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா எல்லாம் வல்ல இறையாற்றலே பெண் சக்தியாக, சக்தி வடிவமாக பிரபஞ்சமாக மாறுது. அப்ப அதிலிருந்து அத்தனை விஷயங்களும் தோன்றி வெளியே வருது. அதனுடைய நிறைவு மனிதன். அப்ப நம்மளுடைய அன்னை என்று சொன்னால் அது பிரபஞ்ச அன்னை தான், சக்தி தான். நம்முடைய தந்தை என்று சொன்னால் அது ஆதி சுத்த வெளிதான், தெய்வம். அப்போ அந்த அன்னை தந்தையினுடைய வணக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க கிட்ட பரிபூர்ண ஆசி. அதே போல அப்பாவை நினைக்கிறப்ப ஒரே செகண்ட் தான், மணிக்கணக்கில் நினைக்க வேண்டாம். தந்தைக்கு வணக்கம்னா அப்பா, அப்பாவுடைய அம்மா அப்பா, அவங்களோட அம்மா அப்பா, அவங்களோட அம்மா அப்பா, அப்படியே அனைத்து சந்ததிகளையும் நினைந்து நன்றியுணர்வோட வணங்கிக்கிறோம். அவரும் அதே மாதிரி நமக்கு பிளஸ்ஸிங் பண்றாரு. குரு மகானுக்கு வணக்கம். மகரிஷி அவங்கள நீங்க போட்டோலயோ அல்லது நேர்லயோ பார்த்துருக்கலாம். அந்த பார்த்த உருவத்தை முழுசா மனசுல நினைச்சு அவங்ககிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிக்கணும். மகரிஷியை நினைக்கும் போதே மகரிஷி எல்லா மகான்களுடைய தொகுப்பு. அப்ப அவர் நீங்க நினைக்கிறப்பவே எல்லா மகான்களும் உங்களை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நீங்க நினைத்து கொள்ளணும். சரிங்களா? அதற்கு அடுத்தது அன்னை தந்தை ஆசான் வணக்கம் பண்ணியாச்சு. இப்ப தியானத்துக்குள்ள வர்றோம். தியானத்துல என்ன நடக்குது? டைம் 47. சரி, ஒரு சின்ன நுட்பத்தை சொல்றேன். அடுத்தடுத்த வகுப்புல தியானத்துல ஒவ்வொரு தியானத்திலையும் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா தியானத்திற்குள்ள நிறைய குழப்பங்கள் வரும். சில தத்துவங்களும் குழப்பம் வரும். பாவப்பதிவுகளும் வினைப்பதிவை பற்றி பேசுறப்ப நிறைய குழப்பங்கள் வரும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி தியானத்தை பத்தி சொல்றப்பவும் தியானத்தை செய்யும் போதும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை குழப்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கான புரிதல்லையே அது சரி என்று அவங்க அதை சொல்லிட்டு வருவாங்க. இப்ப நாம தெளிவா இருந்தா மட்டும்தான் அதை கரெக்டா கொண்டு போக முடியும். சரி, அப்ப தவத்துல என்ன நடக்குது அப்படின்னா நம்ம மனம் அப்படிங்கிறதுக்கான ஒரு செயல்பாடு தான் தியானம். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ மனதிற்கான ஒரு பயிற்சி தியானம், இல்லையா? இப்ப தியானத்தினுடைய நோக்கம் என்ன? மன அமைதி. இதுதான் தியானத்தினுடைய அல்டிமேட் எய்ம். இறுதி நோக்கம் மன அமைதி. மன அமைதியாச்சுன்னா மனம் இறைவனோடு இணைஞ்சிரும். அவ்வளவுதான்.
அப்போ அந்த தியானத்திற்கு நம்ம மனதை நாம தயார்படுத்துற இடம் தான் தியானம். பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதின்னு மனதிற்கு 4 நிலைகளை அஷ்டாங்க யோகம் கொடுக்குது. பிரத்யாகாரா என்றால் வெளியே சென்று கொண்டிருக்கிற மனதை திருப்பி உட்புறமாக வெளியே செல்கின்ற மனதை திருப்புவது பிரத்யாகாரா. தாரணா என்றால் ஒன்றின் மேல் குவிப்பது. ஒன்றின் மேல் குவிப்பது. அதற்கடுத்து தியானம் என்பது உயிரின் மேல் குவிப்பது. தியானம் என்பது உயிரின் மேல் குவிப்பது. சமாதி என்பது இறைவனோடு இணைவது. 4 ஸ்டேஜ். தடுத்து திருப்புவது பிரத்யாகாரா. தாரணா ஒன்றை கவனிப்பது. தியானம் உயிரை கவனிப்பது. சமாதி இறைவனோடு இணைவது. இப்ப நம்ம தியானத்திற்குள்ள வர்றோம். பிரத்யாகாரா, தாரணா, தியானம் எல்லாத்தையும் சேர்த்து மகரிஷி ஒரே தியானமா கொடுத்துட்டார். அதுதான் ஆக்ஞை தியானம். அப்ப ஆக்ஞையில என்ன பண்றோம்? உயிரினுடைய அசைவை நாம உணர்கிறோம். உயிரினுடைய அசைவை நாம அந்த இடத்துல உணர்றோம். இந்த இடத்துல ஒரு தத்துவத்தை மட்டும் நீங்க தெளிவா தெரியணும். உயிர் சுழன்று கொண்டு இருக்கிறது நம்ம உடம்புக்குள்ள கோடிக்கணக்கில். அந்த உயிர் சுழலும் போது காந்த ஆற்றல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம். அந்த ஜீவகாந்த வழியாக வெளியேறும்போது அதை மனம் என்று சொல்கிறோம். இப்ப மனம் எனும் புதினம் அது ஜீவகாந்த அலைதான் என்று மகரிஷி தெளிவா சொல்றாங்க. அப்ப அந்த ஜீவகாந்த அலையை கொண்டு அதன் மூலமான மனதை நாம் என்ன பண்றோம்? அறிகிறோம். மனதை கொண்டு உயிர் மேல கவனிக்கிறோம். அந்த இடம் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். உயிரிலிருந்து வெளியே வர்ற காந்தம் மனமாக இயங்குது. அந்த வெளியே வர்ற மனம் அங்கேயும் இங்கேயும் சென்று கொண்டிருக்கிறது. அப்ப அங்கேயும் இங்கேயும் சென்று கொண்டிருக்கிற அந்த மனதை தன் மூலமான உயிரை நோக்கி திருப்புகிறோம். இதுதான் ஆக்ஞை தியானத்துல நம்ம செய்யக்கூடிய செயல். இப்ப மனம் உயிரின் அசைவை கவனித்து கொண்டிருக்கிறது. மனம் உயிரினுடைய அசைவை கவனித்து கொண்டிருக்கிறது. அது துடிப்பாவோ, சுழற்சியாவோ, அழுத்தமாகவோ, கனமாகவோ ஏதாவது ஒண்ணு அங்க ஒரு ஃபீல் ஆகும். அப்ப அதுதான் அந்த உணர்வு தான் உயிர் உணர்வு. இப்ப நம்ம உயிரை கவனிக்கின்றோம் ஆக்ஞையில. இந்த கவனம் இன்னும் ஆழமா போக 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 என்ன ஆகும்னா, அந்த உயிரோடு அந்த மனம் ஆற்றல், காந்த ஆற்றல் லயமாகி நின்றும். அப்படி உயிரோடு மனம் லயமாகி நிற்கக்கூடிய நிலையைத்தான் உண்மையிலேயே தியானம் என்று சொல்கிறோம். உயிரோடு மனம் லயமாகி நிற்கிற நிலை. இது எந்த இடத்துல சீக்கிரமா நடக்கும்னா, துரியத்துல சீக்கிரமா நடக்கும். தலை உச்சியில. அப்ப ஆக்ஞையில உயிரை மனம் கவனிக்கிறது. துரியத்திலே உயிரோடு உயிராக இணைகிறது. உயிர் வேற மனம் வேற இல்லை, அது கூட ஒன்றி கலந்து போச்சு. ஆக்ஞையில கவனிச்சுட்டு இருந்துச்சு, துரியத்துல ஒன்றாகி விட்டது. இப்போ நம்ம ஆக்ஞையிலேயே நல்லா தியானம் பண்ணீங்கன்னா துரியத்துக்கு வந்துடும். இயற்கை மகரிஷி சொல்லுவாங்க, இந்த தியானத்தை குரு வழியில் நின்று முறையோடு செய்துட்டு வந்தீங்கன்னா அந்த கருவுக்கு மேனோக்கு வேகம் தானாக வந்துடும். சரிங்களா? அப்ப ஆக்ஞையிலிருந்து துரியம். துரியாதீதம் அப்படிங்கிறது, துரியாதீதத்துக்கு தனி உங்களுக்கு விளக்கம் முழுசா கொடுக்குறோம். துரியத்திலே நீங்க ஆழ்ந்து 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 ஒடுங்கி 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 உள்ள போனீங்கன்னா மையத்தில் இருக்கிறது சுத்தவெளி. ஒவ்வொரு அணுவினுடைய மையத்திலும் 2 அணுக்களுக்கு இடையிலேயும் இந்த பிரபஞ்சம் கடந்த பேராற்றலாகவும் இந்த மெய்ப்பொருள் தான் இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நம்ம ஒடுங்கி 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 போனாலும் துரியாதீத நிலை இறையுணர்வை பெற முடியும். ஆக்ஞையிலேயே ஒடுங்கி ஒடுங்கியோ துரியத்திலே ஒடுங்கி ஒடுங்கியோ சென்றால் அது சாத்தியம்.
இப்ப மகிழ்ச்சி என்ன பண்றாங்க, நமக்கு விரிந்து செல்வது தான் நமக்கு ஈஸி. இவ்வளவு நாள் பழக்கத்துல இருக்கிறது. ஒடுங்கி போறது கஷ்டம். அப்போ விரிந்து செல்லக்கூடிய துரியாதீத தவத்தை நமக்கு குடுத்துட்டாங்க. அப்ப இதுல என்ன ஆகுது? மனம் வந்து விரிந்து, 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 விரிந்து சென்று தன்னுடைய மூலமான இறைவனோடு இணைகிறது. இந்த இறைவனோடு இணையக்கூடியது தான் முக்தி, மோட்சம், ஞானம் என்று சொல்றோம். இது தியானத்துல நடக்கிற விஷயம். சரி, போதும். இந்த அளவுக்கு நாம இன்னைக்கு நிறைவு செய்து கொள்வோம். ஏன்னா தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆ, உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை வந்து அட்டவணையாவே குடுத்துர்றோம். உங்களுக்கு இனிமேல் வந்து அடுத்த வாரத்திலிருந்து நீங்க பாடல்களை எழுதுவது போல இருக்கும். சரிங்களா? பாடல் உங்களுக்காக நான் முன்னரே சொன்னது போல 8 வரி பாடல் தான் முதல்ல குடுத்துட்டு இருந்தோம். ஆனா உங்களுக்காக அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி முதல்ல ஒரு 2 வாரங்களுக்கு ஒரு 2 வரி பாடல், அப்புறம் ஒரு 2 வாரங்களுக்கு ஒரு 4 வரி பாடல், அப்படி உங்களுக்கு ஒன் பை ஒன்னா கொண்டு வரலாம். ஒரு மாசம் பழகிட்டீங்கன்னா, அப்புறம் 8 வரி பாடல் உங்களுக்கு எளிமையாக வந்துரும். அது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் போட்டு வந்து அனுப்புறோம். இன்னைக்கு அதிகபட்சம் நாளைக்குள்ள உங்களுக்கு எல்லாம் லிஸ்ட் வந்துரும். சரிங்களா? இந்த மாதத்திற்கான தியானம் மட்டும் நம்ம வந்து ஆக்னை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாந்தி வந்து கம்பல்சரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி. இதை பற்றிய அந்த முழு விளக்கத்தையும் நம்ம அடுத்த வகுப்புல உங்களுக்கு தெளிவா சொல்லிடலாம். சரிங்களா? இப்ப காலம் கருதி நம்ம நிறைவு செய்றோம். அனைவரும் தியான நிலைக்கு வந்துருங்க. அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களுக்கு ஒரு 2 அறிவிப்பு மட்டும். முதல் அறிவிப்பு, இனிமேல் எப்பவுமே வகுப்பு வந்து 12 மணிக்கு இறைவணக்கம், குருவணக்கம் தொடங்கும். அதற்கப்புறம் சிந்தனை உரை தான் முதலில் இருக்குங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்க. முன்னாடியே பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி இனிமேல் வந்து யாரும் நினைத்து கொள்ள வேண்டாம். அதில் நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம் வந்து ஒரு தியானம் மாதிரி கொடுத்து உங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து சிந்தனை பேசுவோம். அதனால அதையும் நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அந்த தியானத்துல நீங்க எல்லாரும் வரணுங்கிறதுக்கு தான் நான் சிந்தனை உரையவே மாற்றி வச்சிருக்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளணும். தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆசிரியர்களுக்கு. சரிங்களா? அதனால சிந்தனை உரை கேட்கறதுக்கு வர்றதுல இருக்கிற ஆர்வம் தியானத்துல வர்றது இல்லைங்கிறது தெரிஞ்சுதான் அப்ப மாத்தி வச்சிருக்கிறோம். அதனால உள்ள வந்து கேட்டீங்கன்னா நீங்க அடுத்த தியானத்திலையும் ஆழமாக அந்த 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் நீங்க வந்து முழுமையா உட்கார்ந்து அந்த வகுப்பை நீங்க நிறைவு செய்யணும். சரிங்களா? ரைட். அதனால டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. அதை மட்டும் நீங்க கவனிச்சுக்கோங்க. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நாம நிறைவு செய்து கொள்ளலாம். ஒரு 2 நிமிட இடைவேளையில நம்ம தியானத்திற்கு அமர்ந்து கொள்ளுங்க. வாழ்க வளமுடன்.
கை கால்களை கொஞ்சம் தளர்வுபடுத்திட்டு தியான நிலையில அமர்ந்துக்கோங்க. கை கால் கொஞ்சம் அசைக்கணும்னா அசைச்சுக்கோங்க. இனி உட்கார்ந்தோம்னா கொஞ்ச நேரம் அசையாம இருக்கணும். தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேரா இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு எப்படி உட்கார்றதுக்கு வசதியோ அப்படி உட்கார்ந்துக்கோங்க. கொஞ்ச நேரம் நம்ம உடம்பையே கவனிங்க. தலைப்பகுதி கவனிங்க, கழுத்து பகுதி, தோள்பட்டை, கைகள், மார்பகப் பகுதி, வயிற்றுப் பகுதி, முதுகுப் பகுதி, இடுப்பு பகுதி, தொடைகள், முழங்கால்கள், கெண்டைக்கால்கள், பாதங்கள், உச்சி முதல் பாதம் வரைக்கும் அப்படியே பாருங்க. அசைவற்ற உடல், நம்மையே நாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அப்படியே மனதால விரிந்து வாங்க, விரிந்து வாங்க, விரிந்து வாங்க. பிரபஞ்சம் வரைக்கும் விரிந்து வாங்க. பிரபஞ்சம் கடந்து வாங்க. சுத்த வெளி, இறைப்பேராற்றல் பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டு பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களினுடைய சக்திகளையும் ஈர்த்து கொண்டு நம்மை சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருப்பதை பார். உணர்வுக்கு வரணும். சும்மா வார்த்தையா காதுகள்ல நின்னா பிரயோஜனம் இல்லை. நீங்க நினைச்சா வரும். ஒரு கடல் பாருங்க, கடல் அப்படியே அந்த கடலோட ஓரத்துக்கு வாங்க. அலை அடிக்கிறத பாருங்க. அலை உங்க கால் அப்படியே அடிக்குது பாருங்க. உணருங்க. அலை வந்து வந்து அடிக்குது. அந்த மண்ணுக்குள்ள கால் அப்படியே உள்ள போறது பாருங்க, அரிச்சிட்டு. நல்ல ஆனந்த உணர்வு. அப்படியே கடலை பாருங்க. பிரம்மாண்டமான கடல். எல்லாம் வல்ல இறையே நீராக மாறி இருப்பதை பார். அப்படியே அந்த கடலுக்குள்ள போங்க. கடலுக்குள்ள போறோம். சும்மா போங்க. அப்படியே தண்ணி மேல வருது.
கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்கு, உள்ள போங்க. மூழ்கிட்டோம், ஒன்னும் ஆகாது, உள்ள போலாம். நமக்கு அந்த சக்தி இருக்கு பாவனையில. ஏன்னா நம்ம நீர்ல இருந்து தான் வந்திருக்கிறோம். அப்படியே போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க. கடலினுடைய மையத்துக்கு போங்க. கடலினுடைய மையத்துல நாம் அமர்ந்திருக்கிற காட்சியை பாருங்க. கடலினுடைய மையத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நம்மை சுற்றி அப்படியே கவனிச்சு பாருங்க. இறை நீர் நம்மை சூழ்ந்து எல்லா திசைகளிலிருந்தும், எல்லா பக்கம், மேலும் கீழும், வலப்பக்கம், இடப்பக்கம், முன்னர் பின்னர், எல்லா பக்கத்திலிருந்தும் அந்த நீர் நம்மை சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருப்பதை பார். நல்ல உணர்வுக்கு வரட்டும். அது போல இந்த எல்லையற்ற தூய இறை சக்தி, அருட்பேராற்றல் எல்லா திசைகளிலிருந்தும் நம்மை சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல அழுத்தத்தை உணருங்க. சதா சர்வகாலமும் அந்த தெய்வீக இறை சக்தி நம்மை சூழ்ந்து அழுத்திக் கொண்டேதான் இருக்கிறது. நாம தான் கவனிக்கல. நல்ல உணர்வுக்கு வரட்டும். அருளாற்றல் பாய்ச்சுதல், அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்திருந்த தெய்வீக இறை சக்தி, தூய வான்காந்த பேராற்றல் ஒரு பிரவாகம் போல நம்முள் பாய்ந்து நிரம்பி ததும்பிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். பிரபஞ்ச வான்காந்த பேராற்றல், அருட்பேராற்றல் நமது உடலிலே ஒவ்வொரு செல்களிலும், ஒவ்வொரு உயிர் துகள்களிலும் பாய்ந்து பாய்ந்து நிரம்பி ததும்பி மலர்ச்சி பெற்றிருப்பதை பாருங்கள். உடலையே பாருங்க. ஒவ்வொரு செல்களும் தாமரை மொட்டு மலர்வது போல இந்த பிரபஞ்ச ஆற்றல், அருட்பேராற்றல் பாய்ந்து பாய்ந்து மலர்ச்சி பெற்றிருப்பதை பாருங்க. அந்த செல்கள் மலர்ச்சி பெறும்போது
உள்ளிருக்கின்ற இறை சக்தி எப்படி ஒரு மலரும் பொழுது உள்ளே இருக்கின்ற தெய்வீக வாசனை வெளிப்படுவது போல நமது ஒவ்வொரு செல்களிலும் உயிர் துகள்களிலும் உள்ளே உள்ள இந்த இறை சக்தி மலர்ச்சி பெற்றிருப்பதை பார். உடலில் உள்ள தேவையற்ற சக்திகள், வினைகள், பதிவுகள் அனைத்தும் சூட்சுமமாய் உடலிலிருந்து வெளியேறிக் கொண்டிருப்பதை பாருங்க. வெளியேற தேவையற்ற சக்திகள், வினைகள், பதிவுகள் அனைத்தும் உடலிலிருந்து நுண்ணிய அணுக்களாக மாறி வெளியேறிக் கொண்டிருப்பதை பார். இந்த அருட்பேராற்றல் நிரம்ப 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 தூய காந்தக்களமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. தூய தெய்வீக இறை சக்தியாகிய அருட்பேராற்றல் சதா சர்வகாலமும் நம்மை சூழ்ந்து நிறைந்து நின்று நமக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் நம்மை வழிநடத்தக்கூடியதாகவும் அமையுமாக. இறை சக்தி நமக்கு காப்பாக இருப்பதை பாருங்க. ஒரு மிகப்பெரிய பலூன், நல்ல பெரிய பலூன், அதனுடைய மையத்தில நாம் அமர்ந்திருக்கிறோம். நம்மை சுற்றி அந்த காற்று எப்படி நிரம்பி இருக்கிறதோ அது போல தூய இறை சக்தியாகிய அருட்பேராற்றல் எல்லா இடங்களிலும் நம்மை சூழ்ந்திருப்பதை பாருங்கள். இறை காப்பு. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்னையை, தந்தையை, ஆசானை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி அவர்கள் வழங்கக்கூடிய தெய்வீக ஆசிகளை நம்மோடு ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்வோம். தவம் சாந்தி யோகம் மூலாதாரம். ஆசான் ஆணை குண்டலினி மகாசக்தி மூலாதாரத்தில் மையம் கொண்டு இயங்கட்டும்.
மூலாதாரம். உணர்வு நல்லா கிடைப்பதற்காக அஸ்வினி முத்திரை ஒரு 5 முறை செய்து கொள்வோம். மெதுவா ஏனஸ் மசில்ஸ் சுருக்குங்க. 4 செகண்ட் நல்லா சுருக்குறோம், ரிலாக்ஸ். மெதுவா சுருக்குறோம், நல்லா டைட் பண்றோம், ரிலாக்ஸ். 3வது முறை மெதுவா சுருக்குங்க. நல்லா டைட் பண்றப்போ ஒரு இடத்துல நல்ல அழுத்தம் கிடைக்கும் பாருங்க, அந்த இடத்த கவனிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. மெதுவா சுருக்குறோம், நல்லா டைட் பண்றோம், ரிலாக்ஸ். மெதுவா சுருக்குறோம், நல்லா டைட் பண்ணுங்க, ரிலாக்ஸ். மூலபந்தம் பண்ணுங்க. ஏனஸ் மசில்ஸ் நல்லா சுருக்கி பிடிங்க. இந்த அழுத்தம் கிடைக்கிற இடத்தை கூர்ந்து கவனிங்க, ரிலாக்ஸ். இப்ப பாருங்க மூலாதாரம். நல்லா கூர்ந்து கவனிக்கிறோம். நல்ல சக்தி குவிந்து கொண்டிருப்பதை உங்களால் உணர முடியும். ஒரு சிலருக்கு இன்னும் பிடிக்க முடியல. கருவாய்க்கும் எருவாய்க்கும் இடைப்பட்ட பகுதி, யூரின் போற உறுப்பு, மோஷன் போற உறுப்புக்கு நடுவுல ஒரு சதை பகுதி இருக்கும். அதனோட மையத்துல பூமியிலிருந்து சுவாசத்தை உள்ள இழுத்து அந்த இடத்துல சேர்த்துங்க மூலாதாரத்துக்கு. மூலாதாரத்திலிருந்து மூச்சை விட்டு கொண்டே பூமிக்குள்ள போகணும். சுவாசத்தை மூலாதாரத்தின் வழியாக இழுத்து விடுங்க ஒரு 5 முறை. கடைசியாக மூச்சை நல்லா இழுத்து மூலாதாரத்துல ஒரு 2 செகண்ட் நிறுத்தி கவனி. மூச்சு இயல்பாகட்டும், மனம் மூலாதாரத்தில் லயிக்கட்டும்.
மூலாதாரத்தில் என்ன நடக்கின்றது என்ற ஒரு ஆராய்ச்சி பாவனையோட கூர்ந்து கவனிப்போம். உயிரின் மையத்திலே உயிரின் அசைவை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். மூலாதாரத்தில் உயிரின் அசைவு ஆனந்த உணர்வு. மூலாதார சக்கரம் நன்கு இயக்கம் பெறுவதை பாருங்க. நல்ல இயக்கம் பெறட்டும். இன்னும் நல்லா, இன்னும் நல்லா. மூலாதார சக்கரம் ஓர் பிரபஞ்ச ஈர்ப்பு மையம். அந்த சக்கரம் சுத்த சுத்த இந்த மின் விசிறியில் எப்படி காற்று ஈர்த்து தள்ளப்படுகிறதோ அது போல பிரபஞ்ச சக்தி நம் மூலாதாரத்திலே ஈர்த்து உடலுக்குள் தள்ளப்படுவதை பார். பிரபஞ்ச சக்தி ஈர்க்கும் பொழுது நமது உடலிலே அந்த சக்தி பாய்ந்து உள்ள வர்றதை உங்களால உணர முடியும். இன்னும் கூர்ந்து கூர்ந்து நுணுகி பாருங்க. திணிவு பெற்ற மூலாதார மையம். அவருடைய மையத்துக்கு வாங்க, மையத்துக்கு வாங்க. மூலாதாரத்தினுடைய மையத்திற்கு வருகிறோம்.
மையத்துக்கும் ஒரு ஊசி முனை அளவு ஒட்டுங்கி வாங்க. நல்லா இன்னும் ஒட்டுங்கி வாங்க. அதனுடைய மையம் கருமையம், இறைவன் மையம் கொண்டுள்ள இடம். உள்ள வாங்க. நல்லா உள்ள வரணும். காரிருள் ஆழ்ந்த அமைதி, அசைவற்ற நிலை. மூலாதாரத்திற்குள்ளே சுத்த வெளியோடு இணைந்து நிற்கிறோம். இன்னும் உள்ள போங்க. காரிருளுக்குள்ள பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உள்ள போங்க. சுத்தவெளி. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படுமோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்கிறோம்.
ஆழ்ந்த அமைதி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அப்படியே மெதுவா கொஞ்சம் விரிந்து வாங்க, விரிந்து வாங்க, விரிந்து வாங்க. உயிர் துகள் அளவுக்கு விரிந்து வாங்க. மூலாதாரத்தின் மைய உயிர் துகள் அப்படியே விரிந்து வாங்க. மூலாதாரம் முழுக்க விரிந்து வாங்க. மூலாதாரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற சக்தி உடல் முழுவதும் பாய்ந்து சுழன்று இயங்கிக் கொண்டிருப்பதை பார். உடல் முழுவதும் பார். ஆனந்தமான உணர்விலே இருக்கின்றோம். உடலும் உள்ளமும் அமைதியா ஆனந்தமாக இருக்கின்றன. இந்த தெய்வீக மனோநிலையிலே தவத்தை நிறைவு செய்வோம். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழும். அருட்பேராற்றல் கருணையினால் நான் நல்ல உடல் நலத்தோடு இருக்கின்றேன். பூரண ஆரோக்கியமான உடலை பாருங்கள். சக்தி வாய்ந்த உடல், ஆரோக்கியமான உடல். நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்கின்றேன். 120 ஆண்டுகள் ஆரோக்கியமாக நாம் வாழக்கூடிய காட்சியை பாருங்கள். நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் நிறைவாக பெற்று வாழ்கின்றோம். எல்லா செல்வங்களும், அருட்செல்வமும் பொருட்செல்வமும் நிறைவாக பெற்று வாழக்கூடிய காட்சியை பாருங்கள். பிறருக்கு நன்மையே செய்யக்கூடிய குணத்தினால் பிரபஞ்ச உயிர்கள் எல்லாம், இறைநிலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளும் நம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற உயர் புகழை பெற்றிருக்கின்றேன். நாம் உலக மக்கள் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய காட்சியையும், உலக மக்களும் உயிர்களும் நம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற காட்சியையும் அகக்காட்சியாக பாருங்கள். உங்களோட பெயரை சொல்லி அனைவரும் வாழ்த்துகிறார்கள். இறை உணர்வை பெற்று பார்க்கின்ற பொருட்கள், உயிர்கள் அனைத்தையும் இறையாக கண்டு அன்போடும் கருணையோடும் பிறர் துன்பம் போக்கி தொண்டாற்றி இன்பம் காணக்கூடிய மெய்ஞானத்தோடு நாம் ஒரு ஞானியைப் போல வாழக்கூடிய காட்சியை பார். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை நினைந்து வாழ்த்துவோம். ஒரு 25 முறை நல்ல உணர்ந்து வாழ்த்துங்க. நாம் பெற்ற தவ ஆற்றல், இறை உணர்வு அப்படியே அவர்களுக்கும் கிடைக்கட்டும். அவர்களுடைய கருமையம் தூய்மையாகட்டும்.
அவர்கள் வாழ்க்கையில் தேவையான எல்லா வளங்களும் அவர்களுக்கு அமையட்டும். நல்ல வாழ்த்து. அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு, மன அமைதியோடு, அனைவரோடும் மகிழ்ச்சியோடும், இணக்கத்தோடும், அன்போடும் வாழக்கூடியதை நினைத்து வாழ்த்து. அவர்களும் ஆன்மீக பயிற்சிகளிலே ஈடுபட்டு நம்மை விட ஒரு உயர்ந்த ஞானத்திலே வாழக்கூடியதை பார்த்து வாழ்த்து. அவர்கள் நமக்காக செய்த நன்மைகளை, தியாகங்களை நினைந்து நன்றியுணர்வோடு வாழ்த்துகிறோம். வாழ்க. பெற்ற மக்கட் செல்வங்களை நினைந்து வாழ்த்துங்க. நமது குழந்தை செல்வங்கள் உடல் ஆரோக்கியத்தோடும், மன அமைதியோடும், நல்ல அறிவோடும், நல்ல ஞானத்தோடும், சிறப்பான அருள் பொருள் வளத்தோடு இந்த உலகத்திற்கு நன்மை செய்து அவர்களும் சிறப்பாக வாழ்ந்த உலக மக்களையும் சிறப்பாக வாழ வைக்கக்கூடிய காட்சியை பார்த்து வாழ்த்து. உலக மக்கள் அனைவரும் அவர்களை போற்றக்கூடிய காட்சியை பார்த்து வாழ்த்து. யோக பயிற்சிகளில் அவர்களும் ஈடுபட்டு பிறந்த நோக்கத்தை அடைந்த ஒரு ஞானியாக வாழக்கூடிய காட்சியை பார்த்து வாழ்த்து. உடன் பிறந்தோர்களை நினைந்து வாழ்த்துவோம். நம் உடன் பிறந்த சக உதிரம் அவர்களும் உடல் நலத்தோடு, மனவளத்தோடு, அனைத்து செல்வ வளங்களோடு நிறைவாக ஆனந்தமாக வாழக்கூடிய காட்சியை அகக்காட்சியாக பார்த்து வாழ்த்துங்கள். அவர்களுக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் வளங்களையும் இறையர்களும் குருவர்களும் கொடுக்கட்டும். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள் அனைவரையும் நினைந்து பாருங்கள். அன்னை வகையிலே உறவினர்கள், தந்தை வகையிலே உறவினர்கள், வாழ்க்கை துணையின் வகையிலே உறவினர்கள் எல்லாரையும் பாருங்கள். நண்பர்கள், சுற்றத்தார்கள்
அனைவரும் அனைத்து வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்வதற்காக வாழ்த்துங்க. இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களை அப்படியே மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க. பொருளாதாரத்திலும் சரி, உடல் மனதளவிலும் சரி, நமக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அன்பர்கள், கொடுத்த அன்பர்கள் எல்லோரையும் மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க. நமது கர்ம வினைகளை, பாவ வினைகளை எல்லாம் அவர்களுடைய தோளிலே சுமந்து கொண்டு நம்முடைய பாவ பதிவுகளை எல்லாம் நீக்கிய அந்த தெய்வீக ஆன்மாக்களை நினைந்து நன்றியுணர்வோடு வாழ்த்துங்க. தொழில்துறையிலே, நம் தினசரி கடமைகளிலே நம்மோடு தொடர்புடைய அனைத்து அன்பர்களையும் நினைந்து பாருங்க. தினசரி நமது செயல்பாடுகளிலே தொடர்புடைய அன்பர்கள் அனைவரும் அனைத்து வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்வதை உணர்ந்து வாழ்த்துங்க. வாழ்க கூட்டான வாழ்த்து. ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருடைய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இந்த வேதாத்திரியம் உலகமெங்கும் பரவி உலக மக்கள் அனைவரும் உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், தற்சோதனை, வேதாத்திரிய வாழ்க்கை முறையை கடைபிடித்து அமைதியோடும் ஆனந்தத்தோடும் வாழக்கூடிய காட்சியை பாருங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோவில் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் உள்ள வேதாத்திரிய பயிற்சி மையங்கள், அங்கு அருட்சேவை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மனித தெய்வங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். உலக அமைதிக்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் உலகெங்கும் இல்லம் தோறும் இறை சாதனை மார்க்கமாக மலர்ந்து உலக மக்கள் அனைவருக்கும் ஆன்ம ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிற காட்சியை பாருங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கத்திலே இணைந்து ஒவ்வொரு நாளும் ஆன்ம உயர்வு பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பமும் தொழில் வளங்களும் ஆன்மீக மேம்பாடுகளும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். உலக நலவே. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். உங்க மனதில் இருக்கிற அமைதியை உணர்ந்து பாருங்க. நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உங்களை சுற்றி அப்படியே விரிந்து பாருங்க. ஆழ்ந்த அமைதி. உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுக்க விரிந்து பாருங்க. ஆழ்ந்த அமைதி. அமைதி, அமைதி, அமைதி. சாந்தி, சாந்தி, சாந்தி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதுகாரும் நமக்கு சிறப்பானது ஒரு சிந்தனை உரையை வழங்கி, தியானம் என்றால் என்ன, தியானத்தை எப்படி செய்வது, தியானத்துக்காக உட்காரும் நிலைகளை பற்றியும், அருள்காப்பு ஏன் செய்யணும், அன்னை தந்தையர் குருவை ஏன் வணங்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு சிறப்பானது ஒரு விளக்கங்களை அளித்து சிந்தனை உரை அளித்த ஐயா அவர்களுக்கும், மனதை உயிரின் மீது வைத்து தவம் செய்கிறோம், உயிரோடு மனம் நயமாகி நிற்கும் நிலையை பற்றியும், மனம் விரிந்து தனது மூலமான இறைநிலையை உணர்வது பற்றியும் மிக சிறப்பாகவும் எளிமையாகவும் அனைவரும் புரிந்து கொள்ளும்படியாக சிந்தனை உரை அளித்து மிக சிறப்பானதொரு ஆழமான ஆக்கினி தவத்தை நடத்தி கொடுத்த இறை ஆசிரியர் இறை மதனையா அவர்களை வாழ்த்துவோம். அனைவரும் தவநிலைக்கு துரிய நிலையில் அமர்ந்து வாழ்த்துவோம். இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பமும் அவர்களது ஆன்மீக பணி மென்மேலும் சிறக்க அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும். அதற்காக இறையருளும் குருவருளும் துணையை புரியட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் கையை உயர்த்தலாம். வாழ்க வளமுடன். ரெட்மி
இந்துமதி அம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க, பாடுங்கம்மா. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், கழகங்கள் போட்டிப்பகை கடந்து ஆட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், கழகங்கள் போட்டிப்பகை கடந்து ஆட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். 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 வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சில அறிவிப்புகள். இன்று மாலை 5:15 மணிக்கு ஞானகானம், காயக்கற்ப கல்வி, காயக்கற்ப பயிற்சி, ஆழ்நிலை தியானம், அதனைத் தொடர்ந்து சிந்தனை உரையும் நடைபெறும். அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இரவு 8:30 மணிக்கு இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும். நாளை அதிகாலை 4:15 மணி முதல் 7:15 மணி வரை அனைத்து நிகழ்வுகளும் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இன்று மதிய நேர நிகழ்வில் பாட இறை வணக்கம், குரு வணக்கம் பாடிய கலைவாணி அம்மா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இந்த மதிய நேர நிறைவில் கலந்து கொண்ட அனைத்து மெய்யன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் 5:15 மணிக்கு ஞானகான நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.